சூரியன் மேற்காக சாய்ந்து வங்கக்கடலின் நீலப்பரப்பில் தனது செந்நிற கரங்களால் விடைபெறும் கோலத்தை சித்திரமாக வரைந்து கொண்டிருந்தான். அந்த அந்தி பொழுதில் கடற்கரையின் ஒரு முனையில் இருந்த பாறையின் மீது வர்மன் அமர்ந்திருந்தான். அவனது விழிகள் அடிவானத்தை பார்த்து கொண்டிருந்தாலும் அவனது மனமோ இரண்டு உலகங்களுக்கிடையில் ஊசலாடி கொண்டிருந்தது. காஞ்சி மாநகரத்து இளைஞன் ஒருவன் தனது காதலுக்கும் கடமைக்கும் இடையில் சிக்குவதைப் போல வர்மன் தவித்துக் கொண்டிருந்தான். அவனுக்கு பின்னால் இருந்த கிராமத்தில் கஞ்சி தொட்டிக்காக காத்திருக்கும் ஏழை மீனவர்களின் வறுமை சிரிப்பு கேட்டது. முன்னால் இருக்கும் கடலில் நயனா காத்து கொண்டிருக்கும் அந்த மாய உலகத்தின் அழைப்பு அவனது காதுகளில் ரிங்காரமிட்டது. நீ இப்போது ஒரு மனிதன் மட்டுமல்ல, கடலின் காவலன் என்ற நயனாவின் குரல் அலைகளின் ஓசையோடு கலந்து அவனிடம் பேசியது. ஆனால் அவன் தன் கரத்தை பார்த்தான். அது வெயிலில் காய்ந்த ஒரு ஏழை மீனவனின் கரமாக இருந்தது. அவனது குடிசையில் படுத்திருக்கும் தாய்க்கு அவன் ஒரு மகன் மட்டுமே. அப்பொழுது அவனது சிந்தனையை கலைக்கும் விதமாக ஒரு காலடி சத்தம் கேட்டது. வர்மன் திரும்பவில்லை. ஆனால் அவனது கூர்மையான செவிகள் அது மார்த்தாண்டனின் ஒற்றன் என்பதை கண்டறிந்தன. சோழ நாட்டு ஒற்றர்களைப் போல இவர்களும் நிழலாக பின்தொடர்வதில் வல்லவர்கள். வர்மா, மீன்பிடிக்கப் போகவில்லையா? அல்லது கடலோடு எதுவும் ரகசியம் பேசிக் கொண்டிருக்கிறாயா என்று நையாண்டியாக கேட்டான் அந்த ஒற்றன். அவன் பெயர் காளி. முகத்தில் நீண்டொரு வடுவும் கண்களில் நயவஞ்சமும் குடிகொண்டிருந்தன. வர்மன் மெல்ல திரும்பினான். அவனது பார்வையில் ஒருவித காந்த ஈர்ப்பு இருந்தது. காளி, கடல் பேசுவதை உன்னால் கேட்க முடியுமா? அலைகள் கரையை முத்தமிடும் போது சொல்லும் ரகசியம் என்னவென்று உனக்கு தெரியுமா என்று வர்மன் கேட்டான். காளி சற்று திடுக்கிட்டான். வர்மனின் பேச்சில் இருந்த கம்பீரம் அவனை ஒரு நிமிடம் பயமுறுத்தியது. என்ன உளறுகின்றாய்? மார்த்தாண்டன் ஐயா உன்னை தன் மாளிகைக்கு அழைத்து வர சொன்னார். உனக்கு ஒரு வேலை தருவதாக சொன்னார் என்றான். வர்மன் எழுந்தான். அவனது உயரமான தோற்றம் அந்த நிலவழியில் ஒரு காவல் தெய்வத்தைப் போல தெரிந்தது. மார்த்தாண்டனுக்கு என் மீது ஏன் இவ்வளவு அக்கறை? சரி, வருகின்றேன் என்று கூறிவிட்டு அவனுடன் நடந்தான் வர்மன். மார்த்தாண்டனின் மாளிகை கடற்கரையை ஒட்டிய ஒரு சிறிய குன்றின் மீது இருந்தது. அது ஒரு கோட்டையை போல காட்சியளித்தது. சிற்றரசர்களின் அந்த புறத்தை போல அங்கே விலையுயர்ந்த வாசனை திரவியங்கள் மணந்தன. ஆனால் அந்த வாசனைக்கு அடியில் ஒருவித அழுகிய மீனின் நாட்டம் வீசுவதை வர்மன் உணர்ந்தான். அது கால வைரவனின் அசுர சக்திகளின் அடையாளம். மாளிகைக்குள் நுழையும் போது வர்மன் சுற்றிலும் பார்த்தான். அங்கே இருந்த வீரர்கள் சோழ நாட்டு உடை அணிந்திருந்தாலும் அவர்களின் கைகளில் இருந்த வாள்கள் விசித்திரமான உலகத்தால் செய்யப்பட்டிருந்தன. மார்த்தாண்டன் ஒரு ஊஞ்சலில் அமர்ந்து மது அருந்தி கொண்டிருந்தான். வர்மனை கண்டதும் அவன் புன்னகைத்தான். வா வர்மா, உன்னை போன்ற ஒரு வீரன் இந்த சிறு கிராமத்தில் வாடிப்போவதை என்னால் பார்க்க முடியவில்லை. என் நவாய்க்கு ஒரு தலைமை மாலுமி தேவை. நீ வருகிறாயா? உனக்கு மாதந்தோறும் 100 பொற்காசுகள் தருகின்றேன் என்றான். 100 பொற்காசுகள் வர்மனின் 7 தலைமுறைக்கு போதுமான செல்வம். ஆனால் அதற்கு அவன் விற்க வேண்டியது தன் ஆன்மாவை. வர்மன் மௌனமாக இருந்தான். 100 பொற்காசுகள் மிகப்பெரிய தொகை ஐயா. ஆனால் என் தாய் நோயிட்டிருக்கின்றாள். அவளை விட்டுவிட்டு நான் நீண்ட தூரம் கடற்பயணம் செய்ய முடியாது என்றான் தந்திரமாக. மார்த்தாண்டன் எழுந்து வந்து வர்மனின் தோளில் கை வைத்தான். வர்மனின் உடல் சட்டென்று குளிர்ந்தது. பயப்படாதே வர்மா, நாம் தூரம் போகப் போவதில்லை. இந்த கடற்கரைக்கு அருகிலேயே கடலுக்கு அடியில் இருக்கும் ஒரு ரகசிய இடத்தை கண்டுபிடிப்பதுதான் உன் வேலை. உனக்கு கடல் நீரோட்டங்கள் அத்துப்படி என்று கேள்விப்பட்டேன் என்றான் மார்த்தாண்டன். மார்த்தாண்டன் தேடுவது அந்த பவள குகையைத்தான். வர்மன் அதிர்ந்தான். நயனா இருக்கும் இடத்தை இவன் கண்டுபிடிக்க துடிக்கின்றான். இப்போது வர்மன் சிக்கலில் மாட்டிக்கொண்டான். மறுத்தால் மார்த்தாண்டன் அவனை கொன்று விடுவான். ஒப்புக்கொண்டால் அவன் தன் காதலிக்கும் கடலுக்கும் துரோகம் செய்தவனாவான். இரு உலகங்களுக்கிடையில் வர்மன் இப்போது ஒரு பெரும் சூழலில் சிக்கியிருந்தான். மார்த்தாண்டனின் கண்கள் வர்மனை ஒரு வேட்டைக்காரன் இடையே பார்ப்பது போல் உற்றி நோக்கின. அந்த மாளிகையின் உப்பரிகையில் ஏற்றியிருந்த தீப்பந்தங்கள் காற்றில் படபடவென ஆடிக்கொண்டிருந்தன. வர்மன் தன் உள்ளுக்குள் எழுந்த பதற்றத்தை வழியில் காட்டிக்கொள்ளவில்லை. என்ன யோசிக்கிறாய் வர்மா? 100 பொற்காசுகள் என்பது உன் போன்ற ஒரு மீனவனுக்கு கனவில் கூட கிடைக்காத செல்வம்.
உன் தாய்க்கு தேவையான அத்தனை வசதிகளையும் நான் செய்து தருகின்றேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான். அந்த கடற்பகுதியில் எங்கே நீர்ச்சுழிகள் அதிகம், எங்கே தரைதட்டி நிற்காமல் நவாயை செலுத்தலாம் என்று மட்டும் சொன்னால் போதுமென்றான் மார்த்தாண்டன். மார்த்தாண்டன் பேசுவது சாதாரண கடல் வழி அல்ல. அவன் மறைமுகமாக அந்த பவள குகைக்கான பாதையை தேடுகின்றான் என்பதை வர்மன் உணர்ந்தான். தனக்கே உரித்தான பாணியில் எதிரியின் சூழ்ச்சியை எப்படி கையாள்வானோ அதே தந்திரத்தை வர்மன் கையாண்டான். ஐயா, நீங்கள் சொல்வது போல நான் உங்களுக்கு உதவ தயார். ஆனால் கடல் என்பது புரியாத புதிர். இன்று இருக்கும் பாதை நாளை இருக்காது. குறிப்பாக இந்த அமாவாசை காலங்களில் கடலடியில் நிலநடுக்கங்கள் ஏற்படும். அதனால் இப்போது கடலுக்கு செல்வது ஆபத்து என்றான் வர்மன். மாளிகையிலிருந்து வெளியே வந்த வர்மன் நேராக தன் குடிசைக்கு செல்லவில்லை. அவனது இதயம் நயனாவை சந்திக்க துடித்தது. மார்த்தாண்டனின் திட்டம் அவளுக்கு தெரிய வேண்டும் என்று வர்மன் மனதுக்குள் நினைத்தான். வர்மன் கடற்கரையின் ஒதுக்குப்புறமாக இருந்த ஒரு பாறை மறைவுக்கு சென்றான். அங்கே உடை மாற்றிக்கொண்டு கடலில் குதித்தான். கரையில் அவன் ஒரு சாதாரண மீனவன். ஆனால் தண்ணீருக்குள் சென்ற அடுத்த நொடி அவன் கடலின் காவலன். ஆழ்கடல் அதிசயங்கள் இப்பொழுது வர்மன் கண்முன்னே விரிந்தன. நிலவொளி நீருக்குள் ஊடுருவி மீன்களின் செதில்களில் பட்டு வைரங்களாக சிதறியது. வர்மன் அசுர வேகத்தில் நீந்தி அந்த ரகசிய குகையை அடைந்தான். நயனா அங்கே ஒரு பெரிய சங்கு ஆசனத்தில் அமர்ந்திருந்தாள். வர்மனை கண்டதும் அவளது முகம் தாமரையைப் போல் மலர்ந்தது. வர்மா, மண்ணுலகின் வாசம் உன்னிடம் வீசுகின்றதே, மார்த்தாண்டன் உன்னை என்ன செய்தான் என்று கவலையுடன் கேட்டாள். வர்மன் நடந்தவற்றை சொன்னான். நயனா, அவர்கள் உன்னையும் உன் தந்தையின் ராஜ்யத்தையும் நெருங்க துடிக்கின்றார்கள். நான் அவர்களுக்கு வழிகாட்ட ஒப்புக்கண்டால் மட்டுமே என் தாயையும் கிராமத்தையும் காக்க முடியும். நான் என்ன செய்வது என்று வருந்தினான். நயனா மெல்ல எழுந்து வர்மனின் கைகளை பற்றினாள். அவளது கைகளின் குளிர்ச்சி வர்மனின் ஆவேசத்தை தணித்தது. வர்மா, நீ அவர்களுக்கு வழிகாட்டு. ஆனால் உண்மையான வழிக்கு அல்ல. மாயச்சுளிகள் இருக்கும் பகுதிக்கு அவர்களை அழைத்துச் செல். அங்கே சென்றால் அவர்களின் நவாய்கள் திசை மாறிவிடும். அதே சமயம் நீ ஒரு மாவீரன் என்பது அவர்களுக்கு தெரியாது என்றால் இது ஒரு ஆபத்தான விளையாட்டு. வர்மன் இரு உலகங்களுக்கும் இடையில் ஒரு தூதுவனாக மாற வேண்டிய கட்டாயம். அவன் மண்ணுலகில் மார்த்தாண்டனின் நம்பிக்கையை பெற வேண்டும். அதே சமயம் ஆழ்கடலில் நயனாவின் ரகசியங்களை காக்க வேண்டும். வர்மன் திருப்தியுடன், இந்த தியாகத்துக்கு நான் தயார் நயனா. ஆனால் கால வைரவன் என் மீது சந்தேகம் கொண்டாள் என்று கேட்டான் வர்மன். கால வைரவனா? அவன் இப்போது தன் படைகளை திரட்டி கொண்டிருக்கின்றான் வர்மா. அவன் நிலப்பரப்புக்கு வரும் வரை நாம் காலம் கடத்த வேண்டும் வர்மா. உனக்கு நான் ஒரு ரகசிய சக்தியை தருகின்றேன். இது உன்னை மனித கண்களுக்கு தெரியாமல் மறைக்கும் என்று கூறி அவனது நெற்றியில் ஒரு நீல நிற முத்தை சூட்டினாள். மறுநாள் காலை விடிவதற்கு முன்பே மார்த்தாண்டனின் நவாய் கடலில் புறப்பட தயாரானது. கடற்கரையில் நின்றிருந்த வர்மன் தன் தாயிடம் விடைபெற்றான். அம்மா, கவலைப்படாதே, நான் 2 நாட்களில் திரும்பி விடுவேன் என்றான். அவனது கண்கள் கலங்கியிருந்தாலும் உள்ளத்தில் ஒரு போர் வீரனின் உறுதி குடிகொண்டிருந்தது. மார்த்தாண்டனின் நவாய் கருநாகம் போல் அலைகளை கிழித்து கொண்டு ஆழ்கடலை நோக்கி பாய்ந்தது. வர்மன் அதன் முகப்பில் நின்று திசை காட்டிக் கொண்டிருந்தான். அவனுக்கு பின்னால் மார்த்தாண்டனும் அவனது மெய்க்காப்பாளர்களும் கூர்மையான வாள்களுடன் நின்றிருந்தார்கள். வர்மா, இன்னும் அரை நாளிகையில் நாம் அந்த பவள குகை பகுதிக்கு வந்து விடுவோமா என்று மார்த்தாண்டன் அதிகாரத்தோடு கேட்டான். ஐயா, இன்னும் சற்று நேரம்தான். ஆனால் கடலின் நிறம் மாறுவதை பாருங்கள். நீலம் இப்போது கருப்பாக மாறுகின்றது. இதுதான் ஐயா இருளின் எல்லை. இங்கிருந்துதான் ஜாக்கிரதையாக செல்ல வேண்டும் என்றான் வர்மன். ஒரு திறமையான மாலுமியைப் போல அவன் காற்றையின் நீரையும் கணித்து திட்டம் தீட்டினான். நயனா சொன்னதைப் போலவே வர்மன் அவர்களை மாய சுழிகள் நிறைந்த பகுதிக்கு அழைத்துச் சென்றான். திடீரென்று அமைதியாக இருந்த கடல் நீர் ராட்சத பாம்புகள் நெளிவதைப் போல சுழலத் தொடங்கியது. கப்பல் நிலகுலைய ஆரம்பித்தது. பாய்மர துணிகள் காற்றில் கிழிந்து படபடவென சத்தமிட்டன. வர்மா, என்ன நடக்கிறது? கப்பல் ஏன் இப்படி ஆடுகின்றது என்று மார்த்தாண்டன் பயத்துடன் கத்தினான். அவனது தந்திரமான முகத்தில் இப்போது மரண பயம் தெரிந்தது. ஐயா, பயப்பட வேண்டாம். இதுதான் கடலின் எண்ணெய் விரித்த வேலை. நான் சொன்னது போல நீங்கள் சுக்கானை திருப்புங்கள்.
என்று கத்தினான் வர்மன். ஆனால் உண்மையில் மார்த்தாண்டனின் ஆட்களை குழப்பிக் கொண்டிருந்தான். கப்பல் ஒரு பெரிய சுழியின் விளிம்பில் நின்றது. அந்த சுழியின் மையத்தில் வர்மனுக்கு மட்டும் நயனாவின் முகம் தெரிந்தது. அவள் நீருக்கு அடியிலிருந்து ஒரு மாய சக்தியை ஏவி அந்த கப்பலை திசை மாற்றி கொண்டிருந்தாள். மார்த்தாண்டனின் வீரர்கள் பயத்தில் கடலில் விழத் தொடங்கினார்கள். கப்பல் உடைய போகும் நிலையில் இருந்தபோது வர்மன் ஒரு முடிவெடுத்தான். அவன் மார்த்தாண்டனை கொல்ல இப்போது ஒரு நல்ல வாய்ப்பு. ஆனால் மார்த்தாண்டன் செத்துவிட்டால் அவனது எஜமானனான காலபைரவன் நேரடியாக கிராமத்தை தாக்குவான். அதனால் வர்மன் மார்த்தாண்டனை காப்பாற்ற வேண்டிய ஒரு துரதிர்ஷ்டமான சூழலில் இருந்தான். இதுதான் வர்மன் சந்திக்க வேண்டிய இரு உலகங்களின் போராட்டம். ஒருபுறம் தன் எதிரியை காப்பாற்ற வேண்டிய தார்மீக கடமை, மறுபுறம் அவனது அழிவை தேடும் ஆசை. வர்மன் ஒரு பாய்ச்சல் பாய்ந்து மார்த்தாண்டனை பற்றி கொண்டான். ஐயா, என் கையை பிடியுங்கள் என்று அவனை ஒரு பாதுகாப்பான பலகையில் ஏற்றிவிட்டு வர்மன் மட்டும் சுழியில் விழுவதைப் போல் நடித்தான். கப்பல் ஒரு வழியாக சுழலிலிருந்து தப்பி ஒரு பாறை இடுக்கில் ஒதுங்கியது. மார்த்தாண்டன் உயிர் தப்பினான். ஆனால் வர்மன் கடலில் மூழ்கிவிட்டதாக அவன் நினைத்தான். சுழியின் அடியில் வர்மனை நயனா தாங்கிக் கொண்டாள். அவனது மூச்சு இப்பொழுது ஆழ்கடலின் நீரை சுவாசித்துக் கொண்டிருந்தது. வர்மா, நீ செய்த தியாகம் மகத்தானது. உன்னுடைய எதிரியையே நீ காப்பாற்றியிருக்கின்றாய். ஆனால் இதனால் மார்த்தாண்டன் உன்னை ஒரு மாயாவி என்று இன்னும் அதிகமாக சந்தேகப்படுவான் என்றாள் நயனா. இருக்கட்டும் நயனா, அவன் உயிர் பிழைத்தது என் கிராமத்துக்கு நல்லது. ஆனால் நான் இப்போது மீண்டும் ஒரு சாதாரண மீனவனாக கரைக்கு செல்ல வேண்டும். என் தாய் எனக்காக காத்திருப்பாள் என்றான் வர்மன். இரு உலகங்களுக்கு இடையிலான அந்த நீண்ட நாள் வர்மனுக்கு பல பாடங்களை கற்பித்தது. அவன் மனிதர்களிடமிருந்து விலகிச் செல்கின்றான் என்பதை உணர்ந்தான். ஆனால் கடலோடு அவன் உறவு இன்னும் ஆழமானது. மனித உலகம் அவனை மெதுவாக அந்நியனாக மாற்றிக்கொண்டிருந்தது. ஆனால் கடல் மட்டும் இன்னும் அவனை தனது காவலனாக ஏற்றுக்கொண்டிருந்தது. வர்மன் இப்பொழுது இரண்டு உலகங்களுக்கும் நடுவில் சிக்கியவன். அலைகள் இன்னும் அவன் பெயரை அழைத்து கொண்டிருந்தன. அடுத்த பாகத்தில் மார்த்தாண்டனின் சந்தேகம் இன்னும் ஆழமாக போகின்றது. அடுத்த அலை வரைக்கும் கடல் கன்னியன் காவலன். சைனிங் ஆஃப். தமிழ் ஸ்டோரி கேலக்ஸி.